அடுத்தடுத்து நடக்கிறது எல்லாத்தையுமே பார்க்கும்போது, கடைசியில உண்மையிலேயே சுடருக்கும், விஜய்க்கும் கல்யாணம் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம உண்மை என்ன அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். மல்லி, விஜய், வெண்பா இவங்க எல்லாருமே தான் ரொம்ப ஹேப்பியா இருக்கணும். இதுல யார் யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ, அவங்க எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கணும் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கொள்கையா இருந்துட்டு இருக்கு. அதாவது இந்த ஒரு விஷயம் தான் நடக்கும் அப்படின்றது ஏற்கனவே வந்து நிச்சயிக்கப்பட்டது. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்டின்னே சொல்லலாம். ஏற்கனவே அந்த கடவுள் எழுதி வச்சுட்டாரு. இதுக்கு முன்னாடி உண்மையான ரேணுகாவ ஒருத்தி கொலை பண்ணிட்டு ஜாலியா வந்து சுத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த ஒரு விஷயம் இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது. அதுவும் இல்லாம விஜய் இருந்துட்டு அப்டியே தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதாவது விஜய்யே இந்த வீட்ட விட்டு அடிச்சு தொரத்துற வரைக்குமே விஜய் இருந்துட்டு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாரு. என்னோட அக்கா, அக்கான்ற மாரி சொல்லி. ஆனா அவ தான் உண்மையான ரேணுகாவ கொலை பண்ணது. இப்போ அந்த ஒரு விஷயமும் ரிவீல் ஆக போகுது. அதுவும் இல்லாம மல்லி கடைசி நிமிஷம் வரைக்குமே அமைதியாவே இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றது உண்மையிலேயே குறிப்பிடத்தக்கதா இருக்கு. ஏன்னா உண்மையிலேயே இப்போ இந்த சுடர் இருந்துட்டு அவ்வளவுதான் இவ ஜெயிக்க போறா, இவ நினைக்கிறது தான் நடக்க போகுது, இனிமே மல்லி நினைக்கிறதெல்லாம் எதுவுமே நடக்காது, இந்த சுடர் தான் வந்து ஜெயிச்சு கடைசியில விஜய் கையால தாலியை கட்டிக்கிட்டு மல்லியையும் வந்து இந்த வீட்டை விட்டு விரட்ட போறாங்க, விஜய் கிட்ட இருந்தும் பிரிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த ஒரு விஷயத்துல தான் இப்போ ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. என்னடா இது மல்லி வந்து இவ்ளோ வந்து சாஃப்ட்டா இருந்துட்டு இருக்காங்க. தன்னோட வாழ்க்கையே வந்து பறி போக போது. அதையும் தாண்டி இந்த சுடர்ன்ற ஒருத்தி ரேணுகாவா இங்க செட்டில் ஆக போறா. ரேணுகாவ மாதிரி வந்து மாறி இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் எல்லாமே நம்ம மல்லிக்கு தெரிஞ்சிருந்துமே ஏன் மல்லி எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துட்டு இருந்துச்சு. மல்லி பாயிண்ட் வரட்டும் அப்படின்ற மாரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்ற மாரி நம்ம மல்லி முழுசா நினைக்கல. வேற வழி இல்லாம வந்து அமைதியா இங்க நிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த சுடர பத்தின ரகசியங்கள், சுடருக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா? உண்மையிலேயே இவ உண்மையான ரேணுகா கிடையாது. போலியான ரேணுகா அப்படின்றது எல்லாத்தையுமே நிரூபிக்கிறதுக்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே தயார் செஞ்சுகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இப்போ இந்த சுடர பத்தின ரகசியங்கள வெளிய கொண்டு வந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாரி நினைக்கிறவங்க, கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாரி கேட்டீங்க அப்படின்னா, இது எல்லாமே ஒரு யூகம் தான். ஒருவேளை நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது விஜய் என்ன முட்டாளா? விஜய்க்கு கூட அறிவு இல்லையா? ஏன் விஜய் கூட இந்த ஒரு விஷயத்த பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஆனா அதையும் தாண்டி விஜய்க்கு எவ்வளவோ வந்து மூளையில வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. அவருக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எத யோசிக்கிறது, எத விடுறது அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் வந்து இன்னமும் அவருக்கு புரியவே இல்ல. அதனால தான் அவரால உண்மை எது, பொய் எது, இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகாவா, போலியான ரேணுகாவா அப்படின்றத ஃபைண்ட் பண்ண முடியாம இருந்துட்டு இருக்காங்க. இப்போ கல்யாண ஏற்பாடுகள் தடபுடலா நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி மல்லி எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாரி சொல்லி எல்லாருமே நம்புறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த பத்தி சுத்தமா யோசிக்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். சுடருக்கு கூட மல்லி நீ அவ்வளோதான் உன்னோட கதை முடிஞ்சது. நீ இனிமே உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் நினைச்சது மட்டும் தான் நடக்கும். இனிமே நாங்க நினைக்கிறது மட்டும் தான் நடக்கும் அப்படின்ற மாரி சொல்லி சுடர் இருந்துட்டு ரொம்பவும் பிரச்சனை எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா, விஜய் அவளோட கழுத்துல தாலிய கட்டிட்டாரு அப்டின்னா, அடுத்ததா வேலையா மல்லிய விஜய் கிட்ட இருந்து பிரிக்கிறது தான். அதெல்லாம் அசாதாரணமான ஒரு விஷயமாவே இந்த சுடருக்கு இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ராஜசூரியும் அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த சுடர அமைதியா விட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, இந்த ரீசன்ட் டைம்ஸ்லயே அந்த ரகுக்கும், இந்த சுடருக்கும் அதாவது இங்க இருக்கக்கூடிய போலியான ரேணுகாவுக்கும் ஏதோ மிகப்பெரிய சம்மந்தம் வந்து இருக்கு அப்டின்றத கண்டுபிடிச்சு, எல்லா டீட்டெயிலயும் அவங்களும் கண்டுபிடிச்சுட்டு இருக்காங்க. ஆனா, அதே சமயத்துல கடைசி நேரத்துல மல்லி இப்படி பொங்கி எழுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. மல்லி எப்படியாச்சும் இந்த கல்யாணத்த அதாவது விஜய் அந்த சுடரோட கழுத்துல தாலிய கட்டுற ஒரு விஷயத்த தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்னா, யாரெல்லாம் சந்தோஷப்படுவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு ரொம்ப நேரமா சைலன்ட்டா இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மல்லிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் வந்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே இப்படி மாஸ் காட்டுவாங்க மல்லி அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இப்போ விஜய் இருந்துட்டு இந்த சுடரோட கழுத்துல தாலிய கட்டுறதுக்காக தாலிய கொண்டு போறாரு. அதாவது அந்த
அந்த தாலிய வந்து எல்லார்கிட்டயும் குடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அடுத்ததா வந்து அந்த தாலிய தொட்டு கும்பிடுறாங்க இல்லையா? அந்த ஒரு விஷயம் நடந்துட்டு, அடுத்ததா வந்து விஜயோட கைக்கு அந்த தாலி போய், அந்த தாலி கட்டுறதுக்காக போம்போது, நம்ம விஜய் கிட்ட "விஜய் நிறுத்துங்க, தாலிய கட்டாதீங்க" அப்படின்ற மாரி சொல்லி வந்து, கடைசியில அந்த தாலிய புடுங்கிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம நம்ம மல்லி இருந்துட்டு, "நீங்க யாரு என் மேல கோவப்பட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஏது பண்ணாலும் சரி, ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. என்ன கொன்னே கூட போட்டுருங்க. விஜய் நீங்க அதாவது உங்க என் மேல வந்து செம்ம கோவத்துல இருக்கீங்க அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி கதிரேசன் அப்பா நீங்களும் என் மேல கோவத்துல இருக்கீங்கன்னு தெரியுது. நிஷா நீயும் என் மேல கோவத்துல இருக்கன்னு தெரியுது. ஆனா இது எல்லாமே நல்லதுக்காக மட்டுமே தான் நான் பண்றேன். நான் வந்து இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல, சுடர் தான் அப்படின்ற மாரி சொல்லியுமே கூட நீங்க கேட்கவே இல்ல. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே தயாராயிட்டு இருக்கு. இன்னும் 1/2 மணி நேரத்துல அந்த ஆதாரங்கள் சாட்சியோட இங்க வந்து நிக்கும். அதுவரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க என்ன கொன்னு போட்டாலும் கூட பிரச்சனை இல்ல. என்ன தாண்டி நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எதையுமே தடுக்க மாட்டேன். அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் முகூர்த்த நேரம் போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ராகு காலம் ஸ்டார்ட் ஆயிடுது அப்படிங்கிறதுனால எல்லாருமே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? ஏற்கனவே நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டேன்ல. எங்க எல்லாருக்குமே இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா தான் அப்படின்ற மாரி தெரியுது. ஆனா, நீ தான் இந்த விஷயத்த பத்தி ரொம்ப டீட்டெயிலா போய் இவ்ளோ பெரிய தப்பான விஷயத்த பண்ணிட்டு இருக்க. முதல்ல ரேணுகாவோட கழுத்துல தாலிய கட்டுறேன். அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா, மல்லி இருந்துட்டு இந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ்ளோ பெரிய ஏற்பாடு பண்ணாங்க. கடைசியில இந்த கல்யாணத்தையும் தடுத்து நிறுத்துறாங்க. இப்ப தாலியே இல்ல அப்படின்னா, கண்டிப்பா விஜயால வந்து அந்த தாலி எப்படி கட்ட முடியும்? கட்ட முடியாது இல்லையா? கண்டிப்பா நம்ம மல்லி சொல்றத விஜயும் கேட்டா ரொம்ப நல்லாருக்கும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.